நீங்க என்ன தொழிலா வேணாலும் இருக்கலாம், இந்த தொழில் அந்த தொழில் என்பதை பற்றி கவலையே கிடையாது. முதல்ல தொழில உயர்வு தாழ்வு கிடையாது. நான் ஒரு வரலாற்று உண்மையை சொல்ல வேண்டியிருக்கு, நீங்க பொறுத்துக்கணும். நம்முடைய இந்திய வரலாற்றில் வர்ணாசிரம தர்மம் என்று பிரிப்புகிற அந்த காலகட்டத்தில் தொழிலை வசதி கருதி நான்காக செய்கிற ஒரு அமைப்பு தான் ஏற்பட்டிருக்க முடியும். ஏன்னா வித்வுட் கிளாசிபிகேஷன் யூ கேனாட் ரன் த அட்மினிஸ்ட்ரேஷன். இவ்வளவு கவர்மெண்ட் வந்துருச்சு, கிளாஸ் 1 ஆபீசர், கிளாஸ் 2 ஆபீசர், கிளாஸ் 3, கிளாஸ் 4 இல்லையா கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல? வித்வுட் கிளாசிபிகேஷன் யூ கேனாட் ரன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு நிர்வாகம் என்று வருகிற போது பிரித்து வைத்தல் என்பது தவிர்க்க முடியாது. அவமதித்தல் அல்ல, பிரித்து வைத்தல், கிளாசிபிகேஷன். ஆனா நாளாக நாளாக அந்த அசிங்கம் வந்துருச்சு, அருவருப்பு வந்துருச்சு, பிழை வந்துருச்சு. அது பிறவி வழி அப்படின்னு சொல்லி, ஜாதி வழி அப்படின்னு சொல்லி, அப்புறம் இது பண்றவன் உயர்ந்தவன், இது பண்றவன் குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். பாரதி ஒரு வேதத்தை எழுதுகிறார், இப்பெல்லாம் உயர்வு தாழ்வு சொல்லாதரா அப்படின்னு சொல்றது. அப்போ நம்முடைய மனோநிலையிலே பக்தி யோகம் என்பது பெரிதாகவும், தொழிலை நன்கு செய்வத கர்மயோகம் என்பது தாழ்வானதாகவும் ஒரு சிந்தனை தோன்றிவிட்டது. இதை மாற்றி அமைத்த பெருமை மகாகவி பாரதிக்கு உண்டு, சுவாமி விவேகானந்தருக்கு உண்டு. இது போன்ற மகான்களுக்கு பக்தி யோகத்துக்கு மேலானது கர்மயோகம் என்பதை முன்வைத்த பெருமை உண்டு. ஐயா, இந்த நாடு எப்படி இருந்ததுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. ராஜாஜி வழக்கறிஞரா இருக்கிறார். எந்த அரசு பதவியிலும் இல்லாம வழக்கறிஞரா இருந்த காலம். ஒரு கேஸ்ல ஒருத்தன் சாட்சி சொல்றான், கடவுள் பேரால சத்தியம் பண்ணிட்டு அண்ட புழுக்க ஆகாச புழுக்க அடிக்கிறான். அது பேர் நம்ம சாமி பேர்ல சத்தியம் பண்ணா வேகமா போய் சொல்லுவான். என்ன சாமி வந்துடுது இல்ல அவனுக்கு, ஆனால் நிறைய போய் சொல்லுவான், உற்சாகமா சொல்லுவான். அண்ட புழுகு ஆகாச புழுகு. ஒரு சின்ன குறிப்பு, அண்ட புழுகு ஆகாச புழுகுனா என்ன தெரியுங்களா? அண்ட புழுகுங்கிறது அண்டம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா மாறிக்கிட்டே இருக்கும். ஆகாசம் இல்லாதது இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட புழுகு ஆகாச புழுகுங்கிறதே நுட்பமான ஒரு பிலசாபிக்கல் வேர்ட். அதாவது இது இருந்தும் இல்லாதது, அது இல்லாமலேயே இருப்பது. அந்த அண்ட புழுகு ஆகாச புழுகு ஒரு பியூட்டிஃபுல் பிலாசபி, அது தனியா ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். அது பொய்யா எடுத்து வாங்குறான் அவன் பாட்டுக்கு, அந்த சாட்சிக்குள்ள நின்றுட்டு அவன் பாட்டு அடிக்கிறான். ராஜாஜி கிராஸ் எக்ஸாமின் பண்ணல, குறுக்கு கேள்வி எல்லாம் ஒண்ணுமே கேட்கல, அவனை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தார். அப்படியே நிதானமா கையில ஒரு பை வச்சிருந்தாரு, அந்த பையை அப்படி திறந்து உள்ள இருந்து ஒன்னு எடுத்தார். இந்த சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த பாக்ஸ் நின்று அவன் யாரு கேட்டா கட்டட வேலை செய்கிற ஒரு கொத்தனார். கையில அந்த சிமெண்ட் கரண்டி இருக்கு இல்லையா, ஆளுல மாதிரி இருக்கிற கரண்டியை பிடிச்சி வேலை செய்யற ஒரு கொத்தனார். அப்படியே பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் பாட்டுக்கு. ராஜாஜி கிட்டக்கு வந்தார், பைய திறந்தாரு, அந்த கொத்து கரண்டி அதை கையில எடுத்துட்டு, எங்க இவ்வளவு நேரம் நீ சொன்ன இல்ல, இந்த இது பேர்ல சத்தியம் பண்ணி சொல்லு இந்தா அப்படின்னு கையில நீட்டினார். இந்த இது பேர்ல சத்தியம் பண்ணி சொல்லு. அவங்க அப்படியே நாக்கு குழறி, ஐயா வேண்டாமையா, அது சோறு போடுற சாமியா, அதே போல சத்தியம் பண்ணா குடும்பம் விளங்காதுங்க ஐயா, நான் ஒத்துக்கிறேன், நான் சொன்னதெல்லாம் போயிட்டேன். அப்ப ஒரு கரண்டி, தான் வேலை பார்க்கிற கரண்டி எவ்வளவு புனிதமானதுங்கிற உணர்வு இந்த மக்களுக்கு இருந்தது. நம்முடைய தொழிலுக்கு காரணமா இருக்கிற ஒரு கருவி எவ்வளவு புனிதமானது என்ற உணர்வு இருந்தது. அந்த தொழிலை அப்படி மதித்த சமூகம் இது. என்னுடைய செய்தி இதுதான், நம்முடைய பார்க்கிற தொழிலை நம்ம கடவுளுக்கு நிகரா நினைக்கணும். முதல்ல ஒரு செல்ஃப் எஸ்டீம், ஒரு சுய மரியாதை நம்முடைய தொழில் மேல இருக்கணும். எனக்கு தலையெழுத்து பாருங்க, இது மாதிரி ஒரு மோசமான வேலை வந்து கிடைச்சு போச்சு, எனக்கு இந்த மாதிரி நான் நினைச்சே பார்க்கல, அப்படி நினைக்கவே கூடாது. பார்க்கிற வேலையை பெருமிதத்தோட பார்க்கணும். எஸ்ஜி கிட்டப்பா ஒரு வழக்கில் நார்த்தன் குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருந்தாராம் வழக்கறிஞர். அப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, நீங்க அப்படின்னு, நடிகர், சினிமா நடிகர், அவர் அவமானப்படுத்துறதுக்காக அந்த தொழிலை கேவலமா சொன்னார். கூத்தாடி தானே, இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நடிகர்னா வேற, கூத்தாடினா அந்த வார்த்தையில ஒரு அவமானம் இருக்கு. எவனோ எழுதி கொடுக்கிற வசனத்தை ஒப்பிக்கிற ஆள் தானே நீ, கூத்தாடி தானே. அவர் ஏன் அதை உடைக்கிறாருன்னா, இவன் சாட்சியத்தை நம்ப கூடாது, ஏன்னா அவன் எவனோ எழுதி கொடுத்ததை சொல்லிட்டு இருக்கிற ஆளு அப்படின்னு ஜட்ஜுக்கு இம்ப்ரெஷன் வரதுக்காக கூத்தாடி தானே. அது ஒரு அவமானகரமான தொழில் தானே, அது மதிப்பு மரியாதைக்குரிய தொழிலா அப்படின்னு அவர் உடனே பதில் சொல்லியிருக்காரு. அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க, அப்படி பார்த்தா எங்க அப்பா பார்த்த தொழில் அதோட ரொம்ப அசிங்கங்க. உங்க அப்பா என்னவா இருந்தார்? வக்கீலா இருந்தார். இவரு ஷாக் ஆயிட்டார். ஏன் அப்படி சொல்ற? நாங்களாவது எவனாவது எழுதி கொடுத்த வசனத்தை சொல்லுவோம், நீங்க பார்க்காததை பார்த்த மாதிரி பேசுறீங்க, கேட்காத கேட்ட மாதிரி பேசுறீங்க, தெரியாத தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. நாட்டன் சொன்னார், நோ மோர் கிராஸ் எக்ஸாமினேஷன். போயிட்டு
எவனுமே இன்னொருத்தன் தொழில குறைவா சொல்லக்கூடாது சார். அவமானமா பேச நமக்கு உரிமை கிடையாது. எல்லா தொழிலுமே மேலானதுதான், எல்லாமே சிறந்ததுதான். அதுல ஒரு பெரிய உயர்வு தான். ஏன் தெரியுங்களா? ஒவ்வொருவருக்கு ஒன்றில் லயமாகிற மாதிரி இன்னொன்றில் லயமாகாது. அதாவது டாக்டரா இருக்க ஒருத்தருக்கு பிடிக்கும், இன்ஜினியரா இருக்க ஒருத்தருக்கு பிடிக்கும், மியூசிஷியனா இருக்க ஒருத்தருக்கு பிடிக்கும், பிளம்பரா இருக்க ஒருத்தருக்கு பிடிக்கும், எலக்ட்ரீஷியனா இருக்க ஒருத்தருக்கு பிடிக்கும். எல்லாருக்கும் வெவ்வேறு பிடிச்சாதானே உலகமே நடக்கும். எல்லாருக்கும் ஒரே வேலையே பிடிச்சுன்னு வச்சுங்க, உருப்பிடுமா எங்கேயாவது? இப்ப எல்லாருமே பிரைம் மினிஸ்டரா மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லிட்டா நாட்டை எப்படி நடத்துறது? அவங்களுக்கு நான் இப்படி இருந்துக்கிறேன், நான் அப்படி இருந்துக்கிறேன், நான் அப்படி இருந்துக்கிறேன். அவங்கவுங்க டேஸ்டுக்கு ஒன்னு இருக்கணும். அப்படி உலகம் பன்முகப்பட்டதா இருப்பதாலே வெவ்வேறு தொழில நாட்டம் உள்ளவர்கள் இதுக்குத்தான் ஸ்வதர்மம்ங்கிற வேர்டு உண்டாச்சு. அதை அசிங்கப்படுத்திட்டாங்க. கீதையில ஸ்வதர்மம்னு ஒரு வேர்டு இருக்கு. ஸ்வதர்மம்னா நாட் பை பர்த், பிறப்பினால் வருவதல்ல சுதர்மம். அதாவது இவன் உள்ளதான் அப்படி இருக்கணும், இவன் உள்ளதான் அப்படி இருக்கணும், அவன் உள்ளதான் அப்படி இருக்கணும், ஒன்னும் கட்டாயம் கிடையாது. ஆனா அது எனக்கு பெரிய ஆச்சரியம். வர்ணாசிரமத்தை எதிர்த்து பேசிய இயக்கங்களில் எல்லாமே குலக்கல்வி முறை போல அவரவர் பிள்ளைகள் தான் பெருமை பெற முடிந்ததே ஒழிய மற்றவர்கள் நுழைய முடிந்ததா? மீண்டும் வர்ணாசிரமத்தை கொண்டாந்தாச்சு. எப்படியோ தகப்ப வேலைக்கு புள்ள வருவான், தகப்ப வேலைக்கு புள்ள வருவான், தகப்ப வேலைக்கு புள்ள வருவான்னா வர்ணாசிரமத்தை எதிர்த்தவர்கள் வர்ணாசிரமத்தை நிலைநாட்டிய மாதிரி வர்ணாசிரமத்தை ஆதரித்தவர்கள் கூட வர்ணாசிரமத்தை காப்பாற்ற முடியவில்லை. யோசிக்கணும். அவங்க தான் மறுபடியும் வர்ணாசிரமத்தை கொண்டாந்துட்டாங்க. எல்லா இடத்துலையும் பாருங்க, நீங்க அரசியல் இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க பிள்ளையத்தான் கொண்டு வர விரும்புறாங்களே ஒழிய யாராவது உள்ள நுழையத்துக்கு விட்டுறாங்களா? அப்ப நீ என்ன நினைக்கிற? உனக்கு சௌரியமான இடம் அது உன் புள்ள வரணும் நினைச்ச, உன் பாட்டனும் அதாங்க நினைப்பான். அவன் சௌரியமான இடத்துக்கு அவன் புள்ளைய கொண்டாடுவான். இது உலகத்தோட இயற்கையான குணம் தானே. அப்ப வர்ணாசிரமத்தை தியரிட்டிக்கலா எதிர்த்தோம், பிராக்டிகலா கொண்டாந்து. ஒரு பழைய கதை தான் இது. ஒரு சிற்பி சிலை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்ப பக்கத்துல வந்து ஒருத்தர் பார்த்தா அதே சிலை மாதிரி ஒரு சிலை பின்னாடி இருக்கு. உனக்கு என்ன ஒரே சமயத்துல ரெண்டு ஆர்டரா? அந்த சிலை ஒண்ணு இருக்கு, இந்த சிலை ஒண்ணு இருக்கு. அப்படி ஒரே இந்த சிலை ஒரு ஆர்டர் தான். அந்த சிலையை நான் முடிச்சேன் பத்தியா, முடிச்சிட்டு கடைசியா மூக்க ஷேப் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அப்படி உளிய வச்சானா சரியான ஒரு கோடு விழுந்துருச்சு. அந்த மூக்குல ஒரு சின்ன செடல் வந்துருச்சு. அதனால அதை எனக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை, அதுக்காக வேற ஒரு சிலையை செய்யறாரு. இந்த வந்தவன் கேட்டான், உனக்கு அறிவு இருக்கு? உனக்கு 20 அடி பீடத்துல அதுக்கு மேல அந்த சிலை நிக்க போகுது. அதுல மூக்குல இருக்கிற இத்தனோண்டு கோணல் எவனுக்கு தெரிய போகுது? எவனுக்கு தெரிய போறது இல்ல. அது பாட்டுக்கு அங்க இருக்க போகுது. அப்புறம் பேசாம அதை குடுத்துற வேண்டியதானே சொல்லிட்டு சொன்னா. அது எவனுக்கு நான் தெரிய போகுதுன்னா சிற்பி சொன்னா, எனக்கு தெரியுமே. அதான் ஒரு படைப்பாளியினுடைய விஷயம். எனக்கு தெரியுமே, நான் கோணலான சிலை பண்ணிட்டேன், கோணலான சிலை பண்ணிட்டேன், கோணலான சிலை பண்ணிட்டேன். அது என்ன குத்தி கொடையுமேடா, அதுக்காக நான் வேற ஒரு சிலையை பண்றேன். எக்ஸலன்ஸ், இதான் எக்ஸலன்ஸ்ங்கிறதுக்கு தான் அடையாளம். ஒரு வேலையை நம்ம பண்ணோம்னா இன்னொருத்தன் திருப்திக்காக நம்ம பண்ணல, என்னுடைய ஆத்மார்த்தமான திருப்திக்கு செய்கிறேன் என்று என்றைக்கு இந்தியர்கள் செய்கிறார்களோ அன்றுதான் இந்த நாடு உண்மையான வல்லரசாக மாற முடியும். இது வெறும் பிரச்சாரங்களால் மாறாது. இந்தியர்கள் மனமாற்றம் அடைந்தால் மட்டுமே இந்த நாடு வல்லரசாக மாற முடியும். குவாலிட்டி இன் எவ்ரிதிங். தரம், ஒவ்வொன்றையும் தரம் இருக்கணும். இந்தியர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், பரவாயில்ல. எங்க பிளைட் வந்து 7:10 வரும், இல்ல 7:15 வரும், இல்ல அடுத்த நாள் 7:10 கூட வரும் அப்படின்னா எப்படி? எதுலயுமே என்ன வேலையோ அந்த வேலையில செய்ய வேண்டிய அந்த அக்யூரசி கரெக்டா இருக்கு.